ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6ல் இருக்க எக்ஸசைஸ் 6.2ல் 5th சம்மு. கொஸ்டின் என்னன்னா, a flag pole of height h meters in on the top of the hemispherical dome of radius or meters. A man is standing 7 meter away from the dome. கொஸ்டின் என்னன்னா, ஒரு டோம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் இருக்குது. அங்கேருந்து இப்போ நான் வந்து ஒரு 7 மீட்டர் தள்ளி நிற்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னன்னா, சீயிங் த டாப் அவே ஃப்ரம் த டோம், சீயிங் த டாப் ஆஃப் த போல் at an angle 45 degree and moving 5 meter away from the dome and seeing the bottom of the pole at angle 30 degree. Find the height of the pole and radius of the dome. ஓகேவா? டோம்ல வந்து ஒரு 7 மீட்டர் தள்ளி இருக்கேன். அந்த 7 மீட்டர் தள்ளி இருந்து அங்கேருந்து நான் ஃப்ளாகை வந்து ஃப்ளாக் மேலே ஹைட் பார்க்குறேன்னா அது வந்து 45 டிகிரியில் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி அங்கேருந்து நான் அந்த ஃப்ளாகோட பாட்டம் பார்க்குறேன், அடியில் அது வந்து 30 டிகிரியில் பார்க்குறேன். ஓகேவா? பாட்டம் பார்க்கணுன்னு சொல்லலாம், இல்லை போலோட இது டோமோட ஹைட் உச்சியை பார்க்கணுன்னு சொல்லலாம். ஓகேவா? அது வந்து நான் 30 டிகிரியில் பார்க்குறேன். கொஸ்டின்னா இந்த ஃப்ளாகோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டோம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரேடியஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் என்னென்னு கேட்குறாங்க, ஹைட் என்னென்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ் என்னென்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு தான் கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் 45 டிகிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? 45 டிகிரி எடுக்கணும்னா என்னென்ன எடுப்போம், இந்த ஹெச்சு ஆர் எடுப்போம். ஏன்னா இந்த பெரிய முக்கோணமா, அப்போது ஃபஸ்ட்டு ஹெச்சு ஆர் எடுப்போம். அதுக்கப்புறம் இங்கே 6 7 எடுப்போம். ஓகேவா? tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜென்டா. டேனோட ஃபார்முலா தானே. அப்போ ஆப்போசிட்டில் என்ன, ஹெச் ப்ளஸ் ஆர் பை ஆர் ப்ளஸ் 7. ஓகேவா? 45 டிகிரிக்கு என்ன மதிப்பு, 45 டிகிரிக்கு 1. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இந்தாண்டு ஆர் ப்ளஸ் 7 இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே இந்தாண்டு கொண்டு போயிடலாமா, கொண்டு வந்துடலாம். ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆரா. இப்போ அடுத்து இந்த ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே இந்தாண்டு கொண்டு வந்துடணும், மைனஸ் ஆர் ஆகுமா. அப்போது ஆர் ப்ளஸ் 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச். இங்கே ப்ளஸ் ஆர் இருக்குது, மைனஸ் ஆர் இருக்குது, கேன்சல் ஆகிருமா. இப்போ 7 மட்டும் வருமா, ஹெச். ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஹைட்டு. ஓகேவா? ஃப்ளாகோட ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு, 7 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ 30 டிகிரி வச்சு கண்டுபிடிச்சோன்னா என்னென்ன இது பண்ணணும், ரேடியஸு இங்கே வந்து 3 இது பண்ணணும், 6 7 மீட்டர் 5 மீட்டர். இப்போ 5 + 7 + 5னா 12 மீட்டர். ஓகேவா? அதை ஒட்டுக்கு அப்படி எழுதிடலாம். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். tan 30 டிகிரி, இதுக்கும் tan தான் வரும். அப்போது tan 30 டிகிரினா ஆப்போசிட் பை அட்ஜென்ட்டு. ஆப்போசிட் என்ன, ஆர் பை ஆர் ப்ளஸ் 12. 30 டிகிரிக்கு வந்து என்ன ஃபார்முலா, 30 டிகிரிக்கு 1/√3. ஓகேவா? 1/√3. நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே இருக்கிறத இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா ஆர் ப்ளஸ் 12, இது இந்தாண்டி கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா √3 ஆர்னு வருமா. அடுத்து ஆர் ப்ளஸ் 12, √3யோட வேல்யூ என்ன, 1.732 ஆர். அடுத்து இந்தாண்டு ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தாண்டு கொண்டு வந்தால் இது ப்ளஸில் இந்தாண்டு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். 12 ஈக்குவல் டு 1.732 மைனஸ் ஆர் மைனஸ் ஆர். இங்கே ஒன்று மறைஞ்சிருக்கிறது அர்த்தமா, அப்போ மைனஸ் பண்ணலாமா. அப்போது 0.732ன்னு வரும். ஓகேவா? 732 ஆர். இப்போ 12 இது இந்த இன்டூவில் இருக்குதா, அப்போது இன்டூவில் இருக்க இந்தாண்டு கொண்டு போதுன்னா பக்கத்தில் ஆயிரும். இப்போது 12/0.732 ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? இப்போ வந்து இதை டிவைட் பண்ணி இந்தாண்டு போடலாம்.
0.732 12. அதே மாதிரி மொத்தம் 4 ஸ்தானம் இருக்குது. நான் 4 ஸ்தானம் 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்காக நான் வகுத்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2 செகண்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? எதனால் இது வகுத்து நான் போட்டு வச்சுருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நிறைய பேர்த்துக்கு இது வகுக்க தெரியாது. ஏன்னா 12 பை பாயிண்டில் இருக்குதா, நிறைய பேர்த்துக்கு வகுக்க தெரியாது. அதனால் நான் வகுத்து போட்டிருக்கிறேன். இந்த 2 0 எதனால் சேர்த்திருக்கேன்னா, எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். மொத்தம் இங்கே 4 ஸ்தானம் இருக்குது. அதனால் நானும் 4 ஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 4 ஸ்தானம் வச்சு நானே உங்களுக்காக பெருக்கி போட்டிருக்கிறேன். ஓகே, வகுத்து போட்டிருக்கிறேன். இதை ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் இது வரைக்கும் இந்த மெத்தட் வரைக்கும் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியாது. ஓகேவா? அதனால் வகுத்து போட்டிருக்கிறேன். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரையும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்னா 16.39 வரும். ஓகேவா? அப்போ ரேடியஸ் என்ன? 16.39 மீட்டர். இதுதான் ரேடியஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்ன? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் த height of the pool வந்து என்ன? 7 மீட்டர். செகண்ட் என்ன? hence radius of the dome. 16.39 meter. Okay, thank you for watching.